இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இறங்குதே இறங்குதே பரத்திலிருந்து இறங்குதே 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 பரத்திலிருந்து இறங்குதே. தேசத்தின் பாவத்தை மன்னியுமே, ஜனங்களின் பாவத்தை நீக்குமே. தேசத்தின் பாவத்தை மன்னியுமே, ஜனங்களின் பாவத்தை நீக்குமே. தலைவர்கள் மனக்கண்கள் திறக்கணும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கணும். தலைவர்கள் மனக்கண்கள் திறக்கணும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கணும். மகிமை 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 தேவ மகிமை மகிமை மகிமை. இறங்குதே இறங்குதே பரத்திலிருந்து இறங்குதே 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 பரத்திலிருந்து இறங்குதே. விசுவாசித்தால் தேவ மகிமை காண்போமே, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குமே. விசுவாசித்தால் தேவ மகிமை காண்போமே, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குமே. மரித்தவன் உயிரோடு எழும்புவான், ஏராளமானோர் இயேசுவண்டை வருவார்கள். மரித்தவன் உயிரோடு எழும்புவான், ஏராளமானோர் இயேசுவண்டை வருவார்கள். மகிமை 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 தேவ மகிமை மகிமை மகிமை. இறங்குதே இறங்குதே பரத்திலிருந்து இறங்குதே 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 பரத்திலிருந்து இறங்குதே. வினோத்துங்கிறவங்க ஹைதராபாத்ல இருந்து எழுதியிருக்காங்க. அவங்க யூடியூப்ல பார்ப்பாங்களாம் இந்த ஜாய் டிவி ப்ரோக்ராமை. அவங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைச்சா நான் ஒரு சின்ன ஒரு காணிக்கை இந்த ஊழியத்துக்கு அனுப்புவேன் அப்படி ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். கர்த்தர் நல்ல எதிர்பார்த்ததை விட கூடுதலான உயர்வை கொடுத்து கர்த்தர் நல்ல இன்கம்மை கட்டளையிட்டாரு. நான் ஹைதராபாத்லேயே வீடு வாங்கிட்டேன், கர்த்தர் அப்படியே என்னை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சாட்சி எழுதியிருக்காரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்களை தேவ சமூகத்தில் உங்களுக்கு கூறுகிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8:15 நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வேலனும் இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை ஜெபம் நடக்கிறது. அதே போல் ஒவ்வொரு 1ஆம் தேதியும் ஜாய் டிவி யூடியூப்பில் ஈவினிங் 7 மணிக்கு வாக்குத்தத்த துதி ஆராதனை ஜெபம் நடக்கிறது. இதை பார்க்க மறவாதிருங்கள். நிச்சயம் அது உங்களுக்கு மிகுந்த புரோஜனமாக இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னபடி ஜூலை 1 இருந்து ஆகஸ்ட் 29 முடிய 52 நாள் ஞாயிறு தவிர இடிந்து போன அலங்கங்கட்டும் பிரேயர் என்ற தலைப்பில் ஒரு பிரேயர் வைத்திருக்கிறோம். இதை 2019 நாங்கள் செய்தோம். நிறைய பேர் வந்தாங்க.
வந்தவங்க காரியம்லாம் சக்ஸஸ் ஆச்சு. அவங்க எதில் கட்டப்படாது இருந்தாங்களோ கட்டப்பட்டாங்க. பாவிகள் மனம் திரும்பினாங்க, விபச்சாரிகள் மனம் திரும்பினாங்க, ஆண்டவருக்கு பயந்தாங்க, அற்புதங்கள் நடந்தது. அதே போல் எந்தெந்த காரியத்தில் இடிக்கப்பட்டாங்களோ பிரிந்த குடும்பங்கள் நிறைய இணைஞ்சிது அந்த ப்ரேயரில். ஏன்னா தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்க கடவன் இருக்கு. ஆகவே கர்த்தர் பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார். நீங்கள் வர முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு ஃபோன் மூலம் தெரிவிங்கள். அந்த ப்ரேயரில் வைக்கிறோம். இடிந்து போனவங்க அல்லங்கம் கட்டப்படும். சக்ஸஸ் ஆகாதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். முடிந்த எல்லாரும் எப்படி எந்த அளவுக்கு முடியுமோ ஒரு நாளாவது வந்து பாருங்கள் என்று உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அலையிலோ இந்த வாருங்கள், எழுந்து கட்டுவோம். நிச்சயம் இந்த ப்ரேயர் 100 மடங்கு பலன் கொடுக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா போன வருஷமே ஆண்டவர் செய்ய சொன்னார். நான் போக்குவரத்துக்கெலாம் நிறைய ரூபாகுமே, ஏன்னா நான் ரொம்ப அவுட்டரில் இருக்கேன், ப்ரேயர் சென்டர் டவுனுக்குள்ளே இருக்குது. ஆகவே யோசித்தேன். ஆனால் கர்த்தர் தேவையெல்லாம் சந்திக்கிற யுகவாயிராக இருக்கிறார். ஆமே, உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? அன்றைக்கி சாரி பார்த்து வித வீட்டில் கொஞ்சம் மாவு எண்ணெய் இருந்தது. அதே போல் தீர்க்கதரிசி ஒய்வு வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருந்தது. சிறுவன் கையில் 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு. ஆகவே தேவையை நினைச்சு நீ கலங்காத, யுகவாயிரே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. நான் பார்த்து கொள்வேன், நீ ஆரம்பின்னு சொன்னதுனால தைரியமாக இதில் இறங்குறோம். ஆகவே நீங்கள் அதில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு வரவேற்கிறோம். செய்வினைனால் மந்திரத்தினால் கட்டப்பட்டிருக்கீங்களா? நிச்சயம் அது தகர்க்கப்படும். கர்த்தருடைய அன்பில் கட்டப்படுவீங்க, அபிஷேகத்தில் கட்டப்படுவீங்க, ஆசீர்வாதத்தில் நிச்சயம் கட்டப்படுவீங்க, உறுதி. இப்போ தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ரீகா தகலபர ஒரிகா இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் நசனா இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. தேவ பிரசனை இதை பார்க்குற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். தேவ அக்னி இறங்கட்டும். அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னீரே. ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் அக்னி இது மூலம் பற்றி பிடிப்பதாக, ஒரு தடைகள் நீங்குவதாக. ஒரு இக்கதகலபரவோ வராத பணம் ஆண்டவரே வருவதாக. அல்லையிலே கடன், இதை பார்க்குறவங்களுக்கு யார் யார் கடன் இருக்கோ நீங்கி போவதாக. ஒரு பத்திர கடன், வாகன கடன், நகை கடன், நிலத்து கடன், வீட்டு கடன், இதெல்லாம் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. வர வேண்டிய பணம், கவர்மெண்ட் பணம் வருவதாக, பென்ஷன் பணம் வருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரீகா தாகாராபா லோன் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ரீக வியாதிகள் மறைவதாக, தெய்வீக சுகம் உண்டாவதாக. ரிக்கா தகரியா உதலலாபரவா. ஆவிக்குரிய வாழ்வில் செழிப்பு உண்டாவதாக. பைபிள் படித்தா என்ன படிக்கிறோம்னே தெரியல, ஒரு உணர்வு இல்லை. ஆண்டவரே, அம்மே கர்த்தர் சொல்லுகிற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உன் கண்களில் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. வேத வழியாக பேசுவேன். கர்த்தர் பேசுகிறத உணர முடியலன்னு அநேகர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் இன்றைக்கு உணர்வின் ஆவியை தருகிறார், உணர்வின் ஆவியை தருகிறார். ஓ ரீகா தகராபோசே ஓ ரீகா தகலலபரவா. ஸ்கின் பிரச்சனை நீங்கி போயிறது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ரீகா தகரா ஓ ரீகா தகலலபரவோ ஓ ரீகா தகே திகாரபசே. அல்லேலூயா, அல்லேலூயா. ரக திகலலபரவோ. தேங்க்யூ ஜீசஸ். கோணலான எல்லாவற்றையும் நான் உனக்கு முனைப்பை நேராக்குவேன். எதை செய்தாலும் தடை வருதா? கர்த்தர் தடைகளை உடைக்கிறார். தடைகளை தவிர்க்கிறவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார். தடைகளை உடைத்து வாசலில் பிரவேசிப்பீர்கள் என்று சொல்லுவருக்கா நன்றி. தேவ செய்தி 100 மடங்கு பலன் கொடுக்க பொறுக்கா நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்தியுடைய தலைப்பு அல்லேலூயா, நீர் என்னை காண்கிற தேவன். கேட்கும் போதே நல்லா இருக்குல்ல? ஆண்டவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் செய்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் சர்ச்சில் எழும்பி சாட்சி சொல்கிறாங்க. நானும் ஒரு சாட்சியை என்னால் சொல்ல முடியல, ஆண்டவர் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு அநேகர் என்ன செய்றீங்க? அங்கலாய்ப்போடு இருக்கீங்க. உங்கள் அங்கலாய்ப்பின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் வெகு காலமாய் சில காரியங்களுக்கு காத்திருக்கீங்க, தொடர்ந்து ஆண்டவரை தட்டி கொண்டே இருக்கீங்க கதவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். செய்தியுடைய தலைப்பு நீர் என்னை காண்கிற தேவன். ஆதியாகமம் 16 அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகவே அந்த துறவு பெயர் லகாய்ரோகி எனப்பட்டது. லகாய்ரோகினா என்னை
காண்பவர் என்று அர்த்தம். அந்த துறவு இன்னைக்கு இருக்குது. அது காதேசுக்கும் பரரேத்துக்கும் நடுவே இருக்கிறதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே காதேஸ் வனாந்தரத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இவளை சந்திக்கிறாரு. 7வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே என்ன செஞ்சார்? கண்டார். அங்கே கர்த்தர் ஒரு நீரூற்றை காண்பித்தார். நீரூற்றண்டையில் தான் ஆண்டவர் நிற்கிறார். ஏன்னா அவர் ஜீவ ஊற்று, அவர் தான் ஜீவ தண்ணீர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலேருந்து ஜீவ தண்ணீர் என்ன செய்யும்? புறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனும் மரணமும் ஒரே நாவிலேருந்து வரவே கூடாது. சபித்தல் ஆசீர்வாதமும் ஒரே வாயிலேருந்து வரவே கூடாது. அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஜீவனுள்ளவர் சந்திக்கிறார். அங்கே பார்க்குறோம் நீரூற்றண்டையில் பார்க்குறார். அல்லேலூயா. அது வற்றாத ஒரு நீரூற்றாக இருக்கிறது. அவன் மணக்கண் ஆண்டவர் திறக்கிறார். அப்போ கேட்குறாரு, எங்கே இருந்து வர்ற நீயே, எங்கே போகிற? இந்த ஆகார சந்திக்க காரணம் என்ன? ஆண்டவர் ஆபிரகாம் நிமித்தம் சந்திக்கிறார். ஏன்னா அவளுக்குள்ளே இருக்கிறது ஆபிரகாமுடைய வித்தாக இருக்கிறது. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததி இல்லையா? நம்ம முற்பிதாக்களுக்கு விசுவாச தகப்பனாக இருக்கிறார். உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்குவார். சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, எங்கள் வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படலை, அதனால இந்த பிரச்சனை அப்படியே இருக்குது. சர்ச்சுக்கு வராரு, ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க. அது ரொம்ப வருஷமாக சர்ச்சுக்கு வராரு, ஞானஸ்தானம்லாம் வாங்கிட்டாரு. கொஞ்சம் நான் சீக்கிரம் கிளம்பி சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னோம்னா ஆரம்பிக்க முந்தி போயிடும் நான் நினைப்பேன். அவர் சொல்லுவார், ஏன் பாஸ்டர் போய் வீட்டில் போய் கூட்டிகிட்டு வர போறியா அப்படின்னு கேட்பாராம். இன்னும் ரட்சிக்கவே படலை. நிறைய பேர் வருஷக்கணக்காக சர்ச்சுக்கு வராங்க, இன்னும் மணக்கன்னு திறக்கப்படலை. ஒரு சௌரி எனக்கு தெரியும் 30 வருஷத்துக்கு மேலே அவங்க வீட்டுக்காரோடு வருவாங்க. ஆனால் அவர் எல்லா சாமியும் ஒன்றுன்னுக்கிட்டு இருக்காரு. இந்த மணக்கன் என்ன செய்யலை? திறக்கப்படலை. பாருங்கள், நம்ம ஆவிக்குரியவர்களாக இருந்தால் ஆண்டவர் அறிகிற அறிவில் வளரணும்னு ஒரு ஆர்வம் உற்சாகம் நமக்கு வேண்டும். மணக்கண் திறக்கப்பட வேண்டும். மணக்கண்ணை எது அடைச்சி வைக்கிறது? பாருங்கள், இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்ணின் இச்சை தான் மறைக்கிறது. ஆண்டவர் கிரியை செய்வதே அது தடுக்குது. இப்போ இவன் வாட்டுக்கு தான் போகிறா. ஏன்னா அவன் நாச்சியாராகிய சாராள் அவளை கொடுமைப்படுத்த காரணம் என்ன? இவ கல்யாணம் ஆன உடனே கன்சீவ் ஆன உடனே சாராளை மட்டம் தட்டினான், அவமானப்படுத்தினான். அதனால அவள் தாங்க முடியல. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறா. அப்போ ஆபிரகாம் சொல்கிறார், அவள் உன் கையில் இருக்கிறா, நீ பார்த்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தவதேன், ஓ இஷ்டப்படி செய்யும் சொன்ன உடனே தான் அவள் என்ன செஞ்சா? கொஞ்சம் கொடூரமாக காடாக நடத்துகிறா. உடனே என்ன செஞ்சுட்டு ஆகார் வீட்டை விட்டு போயிட்டா. அம்மா கற்பிணி படக்குன்னு முன்கோபம் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். எதுக்கெடுத்தாலும் கோபம், மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் கணவன் கோபக்காராக இருந்து மனைவி சாந்தமாக இருந்தாலும், அல்லது கணவன் சாந்தமாக இருந்து மனைவி கோபமாக இருந்தாலும், இந்த ஒரு ஆள் நிமித்தம் ஆண்டவர் பார்ப்பார். சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மோசே தேவனுடைய சன்னிதானத்திலையும் சரி எப்போவே சாந்த குணமுள்ளவர்கிட்ட இருந்தான். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை நிச்சயம் ஆதாயம் பண்ண முடியும். பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று வேதம் கூறுகிறது. இப்போ இந்த ஆபிரகாம் முகத்தை ஆண்டவர் பார்த்து என்ன செய்கிறாரு? அவங்கள சந்திக்கிறார், ஆகார சந்திக்கிறார். உங்கள் நிமித்தம் இன்னும் வேதத்துக்கு போனீங்கன்னா யோபு மனைவி என்ன செய்கிற? ஆண்டவரை முறுமுறுக்க சொல்கிறான். அவள் ரட்சிக்கப்படலைன்னு தெரியுது. ஆனால் அவள் புருஷன் யோபு ரொம்ப பக்திமான், கர்த்தருக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுறவன், கிழக்கத்தி புத்திரிலே பெரிய பணக்காரே. ஒவ்வொரு வாரமும் தம் பிள்ளைகள் 10 பேர் வீட்டுக்கும் போகிறா. போய் பிள்ளைய பாவம் செஞ்சுருப்பாங்களோன்னு அறிக்கையிடுறான், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் அவனை பார்க்குறாரு. யோபு மனைவியை பார்க்கல. தூசித்து ஜீவனை விடுன்னு சொன்ன மனைவியை பார்க்கல. நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை பார்ப்பாரு. யெகோவா ஈராய் செயல்படுவார். காண்கிற தேவனாய் இருக்கிறாரு. ஏன்னா கணவனும் மனைவி ஒரே சரீரம். ஒரு விசுவாசமுள்ள கணவன் இருந்தால், அவிசுவாசமுள்ள மனைவி இருந்தால், அந்த விசுவாசமுள்ள கணவன் நிமித்தம்
அவிசுவாசமான மனைவி பரிசுத்தமாக்கப்படுகிறார், அல்லது உங்க பிள்ளைகள் அசுத்தமா இருக்குமே என்று கொரிந்தே சபைக்கு பவுல் எழுதுறார். 1 கொரிந்திய 7ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும். நிச்சயம் உங்க கணவர் பரிசுத்தம் ஆவாங்க. அவர் குடிக்கிறாரா, வெறிக்கிறாரா, கவலை விடுங்க, ஒரு நாள் பரிசுத்தம் ஆவார். வசனம் பொய் ஆகாது, பொய் ஆகாது. உங்க மனைவி ரட்சிக்கப்படலையா? எனக்கு தெரியும் ஒரு ஆட்டோக்காரு, அவர் பாருங்க 25 வருஷமாச்சு ரட்சிக்கப்பட்ட, ஆனால் அவங்க மனைவி இன்னும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்களாம், என்ன பிரதர் மனைவியே வரமாட்டேங்கிறாங்கன்னா, அது எல்லா கோயிலுக்கும் போய்கிட்டு இருக்கு. ஏன் பிரதர்? அது சொல்லிடுச்சு, எங்கே இருங்க உங்களை நான் எது சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்ச சாமி நீங்கள் போயிட்டு கும்பிடுங்க, நான் தடையாக வரேனா? இல்லை, நீங்கள் என் வாழ்க்கையில் தடையாக வரீங்க அப்படி கேட்குது. நான் சொல்வேன், உங்கள் நிமித்தம் அந்த மனைவி என்ன செய்யும்? நிச்சயம் பரிசுத்தமாக்கப்படும், ரட்சிக்கப்படும். கத்ரா இயேசு விசுவாசி நீ விட்டாரோ ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ அந்த ஆபிரகாம் நிமித்தம் தான் ஆகார் ஆண்டவர் சந்திக்கிறார். அப்போ சந்திக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, நீ எங்கே இருந்து வார, எங்கே போகிற? உடனே விவரத்தெல்லாம் சொல்கிறா. என்னுடைய நாச்சியார் என்னை ரொம்ப கொடூரமாய் பேசுகிறா, ஆனால் இவா செஞ்சதை அவங்க சொல்லலை, சொல்லியிருக்கணும்ல ஆண்டவர்கிட்ட. நான் அவளை ரொம்ப அற்பமாக என்னன்னே என் நாச்சியாரை நான் ரொம்ப மனசு கஷ்டப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாலா? சொல்லலை, சொல்ல மாட்டான். இன்றைக்கி அநேகர் அப்படி தான், தாங்க செய்கிற தப்பை மறைப்பாங்க, மற்றவங்க மேலேயே கோல் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை முதலாவது உணரணும், அடுத்ததான் சௌரம் கண்ணில் இருக்கிற துரும்ப எடுத்து போட முடியும். நமக்கே பெரிய உத்தரமாக இருக்குது. மற்றவங்களை குற்றவாளின்னு தீர்த்தா நாமும் அந்த அப்படியே தீர்க்கப்படுவோன்றிருக்கு பைபிள் எச்சரிக்குது நமக்கு. ஒரு ஆளை இந்த விரட்டை குற்றப்படுத்தினோம்னா மற்ற 4 விரல் நம்மளை பார்க்குது. ஆண்டவர் ஒருவர் தான் நல்லவர், நம்ம எல்லாரும் குறைகள் உள்ளவர்கள் தான், எல்லாரும் பாவம் செய்து தேவமைமை இழந்தோம். ஆனால் ஒரு நீதிமான் நிமித்தம் ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்காம போக மாட்டார். காண்கிற தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா நீதிமானின் மன்றாட்டு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. யாக்கோபு 5:16. உங்கள் மன்றாட்டு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. யாக்கோபு போல தனியாக போராடுறீங்களா? யாக்கோபு போய் வந்தாலா போராடி ஜெபிக்க? வரலை. பிள்ளைய வந்தாங்களா? வரலை. அந்த யாக்கோவை பார்க்குறாரு, 2 பரிவாளங்களாக ஆண்டவர் உயர்த்திட்டாருங்க. கவலையை விடுங்க. பாருங்க, அந்த ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார். அந்த ஆகாரை பார்க்குறாரு, பார்த்து என்ன செய்கிறாரு? இறங்கி வர்றாரு. அல்லேலூயா. ரிக்காதாக அலாவாரபோ வந்து என்ன செய்கிறாரு? சந்திக்கிறாரு. நீ போய் அடங்கிரு, ஆலோசனை கொடுக்குறாரு. ஏன் ஆபிரகாம் ஆலோசனை கொடுக்காம இருந்திருப்பாரு? ஆபிரகாம் தெரியாம தான் வீட்டை விட்டு ஓடியாரா? சொல்லிட்டுலாம் வரல. அவர் காணங்கன்னு தேடி இருப்பார், கன்சிவாக இருக்காளே அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அங்கே சந்திக்கிறார். யார் நிமித்தம்? ஆபிரகாம் நிமித்தம். உங்கள் நிமித்தம் உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தம் உங்கள் சந்தையை பூமியில் பலத்திருக்க பண்ணுவார். உங்கள் நிமித்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். கவலையை விட்டுருங்க, கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடுங்க. பாருங்க, அவர் சந்தித்து என்ன சொல்கிறாரு? நீ போய் உன் நாச்சியாருக்கு அடங்கிருமா. அவள் என்ன சொன்னாலும் கீழ்ப்படின்னு சொல்கிறார். உடனே அவள் திரும்பி வீட்டுக்கு போகிறான். ஆண்டவரே கொண்டு விட்டார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, உன் நாச்சியாருக்கு அடங்கிரு. நீ ஒரு குமாரனை பெற போகிற, அதுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு. அவனை ஒரு பெரிய ஜாதியாக மாற்ற போகிறேன், பெரிய ஐஸ்வர்யனாக மாற்ற போகிறேன் சொல்கிறார். உடனே தான் அவள் சொல்கிறா, நான் என்னை காண்பவரை இந்த இடத்துல பார்த்தேன். அந்த வனாந்தரத்தில் பார்க்குறாரு. வனாந்தரத்திலே வழி, அவாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குற தேவன் நம் தேவன். வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றுகிறவர். வனாந்தரத்திலே சாகுன்னு விட்டுற மாட்டார். வனாந்தரம் வரும்போது நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், இன்னும் இந்த இடத்துல என்ன குறை உண்டு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? கேளுங்க. ஆபிரகாமா நிச்சயம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், அதெல்லாம் பைபிளில் எழுதலை, நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்க்கணும். ஆகாரம் காணுமே ஜெபம் பண்ணியிருப்பான். ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டுதான் இவருடைய அங்கலாய்ப்பை நீக்குகிறார். என் தேவனுடைய அங்கலாய்ப்பை சத்தத்தை கேட்டார் என்று அவள் சொல்லுகிறான். இஸ்மவேல் என்று பெயரிட்டார். இஸ்மவேல் என்றால் அங்கலாய்ப்பை கேட்கிறவர், அங்கலாய்ப்பை பார்க்கிறவர். உன் அங்கலாய்ப்பை பார்க்கிறார். நிச்சயம் ஆகாருக்கு இறங்கினவர் உங்களுக்கு இறங்குவார். அல்லேலூயா. சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள், இருதயத்தில் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள். நிச்சய கர்த்தர் லகாய் ரோயாய் வெளிப்படுவார், காண்கிற தேவனாய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். அடுத்து பார்க்குறோம், இங்கே யோபு என்பவனும் என்ன செய்கிறான்? அங்கலாய்ப்பாத்தான் இருக்கிறான்.
யோபு 9:27, 28 அவர் ரொம்ப புலம்புறாரு 3 வசனத்தில் 27, 28, 29. என் அங்கலாய்ப்பை நான் மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திறன் கொள்வேன் என்று சொன்னால் அவர் என்ன சொல்கிறார்? என் வருத்தங்களை பற்றி பயமாக இருக்கிறேன். எப்படி இருக்கிறாரா? அவருடைய வருத்தங்களை குறித்து ரொம்ப பயப்படுறாரு. அவருக்கு நடந்த சம்பவங்களை எண்ணி பயப்படுறாரு. நான் பொல்லாதவனாய் இருந்தால் நான் விருதாவாய் போராட வேண்டியதென்ன? சரிங்களா? அவர் சொல்கிறாரு, நான் பொல்லாதவனா? ஏன் நான் விருதா போராடுறேன்? ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்குது? ஆண்டவரே என்னை குறித்து உத்தமன் சொல்லிட்டாரு, நீதிமான் சொல்லிட்டாரு, பொல்லாப்புக்கு விலகுறவேன்னு சொல்லியிருக்காரு 1வது அதிகாரத்தில். 9வது அதிகாரத்தில் அவருக்கு மாறாக நடக்குது. ஆண்டவர் சொன்னதுக்கு மாறாக நடக்குது. உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சொன்னதுக்கு மாறாக நடக்குதா? கவலைப்படாதீங்க. யோபின் சிறையிருப்பை மாற்றினவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். அங்கலாய்ப்பை நீக்குவார். அவர் காண்கிறவர். யோபுக்கு வந்த நிலைமையை மறைமுகமாக இல்லை, எல்லாரும் பார்க்கும்படி தான் வேதனைப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், அங்கலாய்க்கிறான். கர்த்தர் அதை பார்த்தார். அதை பார்த்து அவன் உண்மையை பார்த்தார், உத்தமத்தை பார்த்தார், அவன் வாயினால் பாவம் செய்யாததை பார்த்தார். இழந்து போனதெல்லாம் 2 மடங்கு கொடுத்து அவருக்கு அவனை கண்டதுனால தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? 2 மடங்கு ஆசீர்வதித்து ஆயுசு நாட்களே 2 மடங்கு கொடுத்தாருங்க. 4 தலைமுறையை காணும்படி கிருபை செய்தார். ஏன்னா காண்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் கண்டுக்க மாட்டேங்கிறான்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எல்லாவற்றையும் ஆதி அந்த முதல் அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம என்ன பேச போகிறோம் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். ஒருத்தருடைய இருதயத்தை பற்றி ஒருத்தர் பேசுனதை மறைமுகமாக பேசுனதை அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். ஒருவனுக்கும் எந்த மனுஷனை பற்றியும் அவர்கிட்ட சொல்லணும், ரிப்போர்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. 3வதாக பார்க்குற 1 சாமுவேல் 1:16 அங்கே ஒரு அன்னாளின் கண்ணீரை பார்க்கிறார், அங்கலாய்ப்பை பார்க்கிறார், அன்னாளுடைய வருத்தத்தை பார்க்கிறார். அவள் மலடியாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்ணினால் அவளுடைய சக்கலத்தால் அனுதினமும் துன்பப்படுத்த ஆனால் எல்கானா அவள் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறான். எது வேணாலும் 2 மடங்கு கொடுக்குறான். பெண்ணினாலை பார்க்கலும், 10 பிள்ளைகளை பார்க்கலும், குமாரரை பார்க்கலும் அதிகமாக தான் செய்கிறான். ஆனால் அவளுக்கு திருப்தி இல்லை. பெண்ணினால் மனசை வருத்தப்படுத்திட்டே இருக்கிறாள். ஒவ்வொரு வார்த்தையிலும் இருதயத்தை குத்துகிறது. அவளால் தாங்க முடியல. ஒரு தீர்மானம் எடுத்தா. அவளை ஆண்டவர் பார்த்தார். தீர்மானம் எடுத்து இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் தந்தாலோடைய நான் சாப்பிட போகிறதில்ல, தண்ணி கூட குடிக்க போகிறது இல்லை. காலையில் இருந்து அந்த பண்டிகை நாட்களில் என்னென்ன விருந்தெல்லாம் நடந்திருக்கும், மட்டன் பிரியாணி அது இது எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அவள் எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு பொருத்தனையோடு விண்ணப்பம் பண்ணுகிறாள். நீங்கள் பொருத்தனையோடு விண்ணப்பம் பண்ணுகிறத கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். எதுக்காக பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிங்களோ அழுகையோடு அதை நிறைவேற்றுகிறார். இந்த செய்தியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அதை நிறைவேற்றி முடிக்கிறார். உங்கள் பொருத்தனையை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவள் அழுது பொருத்தனை பண்ணாள். ஒரு குமாரனை கொடுத்தார், உமக்கே தருவேன். அதனால கர்த்தர் என்ன பண்ணார்? 5 பிள்ளைகளை எஸ்தா கொடுத்தாரு. அந்த 2ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 2 அதை வாசிக்கிறோம். அவள் கேட்காத பொம்பளை பிள்ளையும் சேர்த்து கொடுத்துட்டாரு இல்லையா? அப்போ ஆண்டவர் நினைத்ததை விட வேண்டி கொண்டதை விட அதிகமாய் கொடுப்பதற்கு உங்களை அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை அவர் பார்க்குறார். உங்கள் அலங்கலாய்ப்பை பார்க்குறார். அந்நாளுக்கு நினைத்ததை வேண்டி கொண்டதை விட அதிகமாய் செய்கிறதுக்கு அவர் மிகவும் கவனமுள்ளவராக இருந்தார். உங்களை காண்கிறார். அல்லேலூயா. அடுத்து 3வதாக நம்ம காரியத்தை பார்த்தா, ஒருத்தன் பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடக்கான் 38 வருஷமா. அதை ஆண்டவர் பார்க்குறார். ஏன் 38 வருஷமா அவர் பார்க்கலையா? ஆண்டவருடைய நேரம் வருகிறது. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அது 1லேருந்து நம்ம வாசிக்க முடியும். அவன் 38 வருஷமாய் முடியாமல் படுத்திருக்கான். அந்த பெதஸ்தா குளம் எப்போ கலங்கும்னு எல்லா வியாதிஸ்தரும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கொண்டு போய் சொந்தக்காரங்க நண்பர்கள் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? விடுறாங்க. அவன் யார் இறங்குறாங்களோ அந்த குளம் கலங்கும்போது தூதன் வந்து அப்பப்போ கலக்குவார். இறங்கும்போது சுகமடைஞ்சிருவாங்க. ஆனால் இவனை கொண்டு போய் மெல்ல இவனுக்கு யாருமே இல்லை. இவனாத்த தடுமாறி எழுந்து போகணும். அநேகர் எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, அம்மா நான் தனியாக இருக்கேன், பிள்ளை வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு. எனக்கு யாருமே இல்லை, எல்லாம் லோக்கலில் இருக்காங்க. பிள்ளைங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அம்மா இருக்காங்க, வயசானவங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. ஆனால் 3 பிள்ளை. அடுத்த சந்தில் ஒரு மகன் இருக்கான். அதுக்கடுத்து எல்லாம் நல்ல வேலையில் இருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் தனியாக இருக்காங்க. என்னை எந்த பிள்ளைங்க வீட்டில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அவங்க 5000 கொடுத்து நீ தனியாக இருந்துட்டாங்க. எனக்கு தண்ணி மோந்து கொடுக்க ஆள். 2 முறை பாவம் அவங்க கீழே உளுந்து சேதாகி பிற பிள்ளை தான் கூட்டிகிட்டு போய் பார்த்தாங்க.
வலிக்கிருச்சுமா, கீழே விழுந்தா நாம் எல்லாமெல்லாம் எப்படி எந்திரிச்சேன்னு தெரியலமா, அந்த கடவுள் தான்மா அப்படின்றாங்க. நீங்கள் தனியாக இருக்கேன்னு கஷ்டப்படுறீங்களா, நான் ஆண்டவர் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். இப்படி தான் இவன் கஷ்டப்பட்டான். இந்த 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தவன் வெளியே என்னை யார் கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவர் கேட்குறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? அவன் சொன்னான். அப்போ தான் அவன் குறை சொல்கிறான், என்னை யாருமே கூட்டிகிட்டு போகலைனர். ஆண்டவர் அதை பார்த்தார். இவன் யாருமே இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. அந்த குளம் கலக்கப்படும் போது இவனை கொண்டு போய் விடுறதுக்கு இவனுக்கு யாருமே இல்லை, உதவி இல்லைன்னு பார்த்தார். நீ சுகமாக வேண்டும் விரும்புகிறாயா? ஆமான்னு அப்போ தான் அவன் சொல்கிறான், யாருமே என்னை கூட்டிகிட்டு போகலேன்னு. ஆண்டவர் சரி நானும் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னாரா? இல்லை நீ போய் குளத்தில் இறங்குன்னு சொன்னாரா? நான் உதவி செய்கிறேன்னு சொன்னாரா? இல்லை நீ படிக்கிறதுக்கு வீட்டுக்கு போப்பான்ட்டார். அப்புறம் சொல்கிறாரு, இனி நீ உனக்கு அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாதேங்கிறாரு. ஏன்னா பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் இல்லையா? அப்போ அவன் அதிக கேடுனாலதே இவனுக்கு அந்த நிலைமை வந்திருக்குன்னு தெரியுது. 38 வருஷமா இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, நீங்கள் ஒரு வேளை பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை நீக்கி போடுகிறார். உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். வியாதி பலவீனம் தரித்திரம் அதன் நிமித்தம் உங்களுக்கு வந்திருந்தாலும் சரி, உங்களை காண்கிற தேவன் அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தவனை விடுதலை கொடுத்தது போல இன்றைக்கு உங்கள் நிலைமையை மாற்றுகிறார். உங்களை எல்லாவற்றிலும் வாழ வைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். லாஸ்டாக ஒன்று எபிரேயர் 6:10, ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதனாலும் செய்து வருகிறனாலும் தமது நாமத்திற்காக காண்பிக்கிற பிரயாசத்தை மறக்கிறதுக்கு, அன்பின் பிரயாசத்தை மறக்கிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவரே அல்லவே. உங்களுக்கு முழு நேர ஊழியம் இல்லாட்டால் நீங்கள் ஊழியக்காரோட சேர்ந்து ஊழியம் செய்கிறீங்களா? ஏதாவது பாடல் ஊழியம், ஜெபவெளியம், கொடுக்குற ஊழியம், இப்படி ஏதாவது 4 ஆத்துமாவை சர்ச்சை கூட்டு வரீங்களா? ஏதாவது ஒரு ஊழியம் செய்கிறீங்களா? அதை மறக்கிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவரே அல்ல, உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. நீங்கள் ஆண்டவருக்கு செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் 100 எம்மையில தருவார், மறுமையில் நித்திய ஜீவனை தருவார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்திரிக்கிறோம். ராக்கா லீகாராபா, நீர் என்னை காண்கிற தேவன். இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்க்கிறீர் ஆண்டவரே. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, இருதயத்தை உண்டாக்கினவர் உணராது இருப்பாரா? இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த காரியத்திலெல்லாம் இக்கட்டான நிலைமை இருக்குதோ அதை மாற்றுவீராக. ஓரிக்காதாக அலாபாரவோ, நீண்ட நாள் வியாதி நீங்கி போவதாக. ஓரிக்கா சபலை வரவோ, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அலையில கற்பத்தின் கனி கிடைப்பதாக இயேசு நாமத்தினால. அலையிலுயா, யார் யார் துக்கத்தோடு இருக்காங்களோ இப்போதே அவங்க துக்க சந்தோஷமாய் மாறுவதாக. இயேசு நாமத்தை பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850.